இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு. ஏன்னா மற்ற ட்ரோனுக்கும் இந்த ட்ரோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். இப்போ அப்படியே வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு சைடில் வச்சுட்டு உங்களுக்கு ஷேக் பண்ணி காட்டுறேன். ட்ரோன் தெரியுதுங்களா? ட்ரோன் என்ன தான் ஷேக் பண்ணாலும் இதில் எடுக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இந்தமாரி வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஹைட்லாம் வச்சுட்டு ஓட்டும்போது நல்ல ஒரு கேமரா ஃபுட்டேஜ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதையும் பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் வேணா கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளாக பறக்கும் உங்களுக்கு. இதில் ஏதாச்சும் இடிக்க போனாலும் வந்துட்டு அந்தளவுக்கு இடித்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் பயம் இல்லாமல் தாராளமாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பார்த்துவேன். இந்த தீபாவளிக்கு பார்த்தோன்னா பெஸ்ட் ஆஃபர் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 1500 ஆரம்பித்து ஒரு 28,000 வரைக்கும் இருக்குது. ஒரு 16 மாடல் இருக்குது. ஒவ்வொன்றையும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு 1500 வரும். இந்த மாடல் தான் E88, E88 Pro, வெறும் E88. இது எல்லாமே வந்துட்டு ஒரே ரேட்டு தான், 1500. எடுத்து காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு வாங்கி தரேன்னா தாராளமாக வந்துட்டு வாங்கி தரலாம். இந்த கிட்டில் வந்துட்டு டபுள் கேமரா, டபுள் பேட்டரி வரும். அப்படியே வந்துட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். சேஃப்டி கார்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வின்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்படியே வந்துட்டு பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இந்த தடவை வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் வந்துட்டு டெலிவரி வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பண்ண போகிறோம். அப்படியே ஆன் பண்ணி காட்டிடுறேன். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா வரும். ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். பறக்க வைக்கிறதுக்கும் பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும். சின்ன பசங்களுக்கு தாராளமாக ஒரு சின்ன பசங்களுக்கு வாங்கி தரேன்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2500 பட்ஜெட்டில் J2 தாங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 1.5 வருஷமாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுமே வந்துட்டு ஜாமான் வந்துகிட்டே தான் இருக்குது. எடுத்து காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு டேமேஜ் எதுவும் ஆகாது. பில்டு குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 சைடு LED லைட்டு வேறு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் வரும். 4 சைடு LED லைட்டு, சைடுலுமே வந்துட்டு லைட்டு வந்துட்டு வரும். 4 சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சென்சாரு, லெஃப்ட்டு ரைட்டு டவுனில் ஒரு சென்சார். லேசாக காற்றடிச்சு அதுவே ஸ்டேபிள் ஆகும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நல்லா வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறதை எடுத்து காட்டிடுறேன். எல்லா கண்ட்ரோலர்லேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா டவுனில் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க, மொபைல் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரெஸ்லெஸ் மோட்டார் வச்ச ட்ரோன் தான். மாடல் காட்டிடுறோம் பாருங்கள். மாடல் நேம் வந்துட்டு SY15 Proன்ட்டு வரும். இது வந்துட்டு இந்த தீபாவளி வரைக்கும் வந்துட்டு 3200 வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அனுப்பிவிடுங்க. அப்படியே காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். டபுள் கேமரா, டபுள் பேட்டரி வந்துடும். அப்படி வந்துட்டு ட்ரோன் எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட பில்டு குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நான் காட்டின மாடலுக்கு எல்லா மாடலுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி யூனிவர்சல் பேட்டரி கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும் அப்படின்னா கூட நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் கூட வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரெஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துருக்கிறனால நல்ல ஒரு கண்ட்ரோல், நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். இந்த ட்ரோன்லாம் வந்துட்டு பெரியவங்க கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பெரிய லெவல் ட்ரோன் வாங்கி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரோனை எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாமே வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பறக்கும். எடுத்து பறக்க வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதுலேயுமே வந்துட்டு 2 கேமரா, 2 பேட்டரி வந்துடும். அடுத்த மாடல் பார்த்துடலாம். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடிய மாடல் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். மாடல் நேம் வந்துட்டு GT3, D1, D1 Pro. இந்த மாடல் வந்துட்டு எல்லாமே ஒரே மாடல் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பாடி டிசைனில் மட்டும். ஃபஸ்ட்டு வந்துட்டு D1 Pro எடுத்து வந்துட்டு காட்டிடுறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பேட்டரி பார்த்தோன்னா 2 பேட்டரி. இதில் வந்துட்டு டைப் சியில் வந்துட்டு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். ட்ரோனை எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு பார்த்துக்குங்க, நல்லா அருமையாக இருக்கும். இது உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு வாங்கி தரேன்னா தாராளமாக வந்துட்டு வாங்கி தரலாம். ஏன் அப்படின்னா மேலே வந்துட்டு சேஃப்டி கார்டு இருக்கும். மேலே ஏதாச்சும் பட்டாலும் அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு வலி எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இடித்தாலும் வந்துட்டு டேமேஜ் எதுவும் ஆகாது. இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா, 720 பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அருமையாக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் வரும். LED லைட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க.
லேசாக காற்றடிக்கும் போது அதே ஸ்டேபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் எவிடன்ஸ் சென்சார் பட்டனை அழுத்திட்டோம் அப்படின்னா இப்படி இடிக்காமல் அப்படியே நகர்ந்து போகும். அந்த மாதிரி ஆப்ஷனுமே வந்துட்டு இருக்குது. அப்படியே ட்ரோன் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வந்துட்டு அருமையாக இருக்குது. இது வந்துட்டு டைரெக்டாக மோட்டார் கொடுத்துருக்கிறனால உங்களுக்கு மோட்டார் போனால் கூட ஈஸியாக வந்துட்டு நீங்களும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் வந்துட்டு இருக்கும். அடுத்த மாடல் எடுத்து காட்டிடுறேன். அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு D12 வரும். அதுவும் இதே மாதிரி தான் வரும். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தோன்னா, இது மேலே வந்துட்டு சேஃப்டி கார்டு வந்துட்டு கிடையாது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்துட்டு சேஃப்டி கார்டு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. சின்ன பசங்களுக்கு தாராளமாக வந்துட்டு வாங்கி தரலாம். அப்படியே இதையும் வந்துட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் வரும். இதுலேயுமே வந்துட்டு எல்இடி லைட் வந்துடும், சென்சார் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு கேமரா, டவுனில் ஒரு கேமரா, ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை பெரியவங்க எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா கூட தாராளமாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபன்னுக்காண்டியே என்ன எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு 2nd ஃப்ளோர் வரைக்கும் போகும். அடுத்த மாடல் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு டிமாண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய Y3 Max தான். ரேட் வந்துட்டு 4000 ரூபா வரும். இந்த வீடியோ பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு டெலிவரி வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காட்டிடுறேன். இதில் வந்துட்டு டபுள் கேமரா, டபுள் பேட்ரி வரும். பேட்ரி வந்துட்டு யூனிவர்சல் பேட்ரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போடக்கூடிய கேபிள், ஸ்க்ரூ டிரைவரு, எக்ஸ்ட்ரா வின்ஸு அது வந்துட்டு எல்லா ட்ரோன்லேயுமே வந்துட்டு கொடுத்துருவாங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். அப்படியே கண்ட்ரோல் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா ட்ரோன்லேயும் ஒரே மாதிரி ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரோன் எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும். இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா. இந்த கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரோலரில் கொடுத்துருப்பாங்க. இது ஆப்டிக்கல் எவிடன்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் அழுத்திட்டு இதுலேயே வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வர மாடலில் இப்போ ஆப்டிக்கல் எவிடன்ஸ்னால் இப்போ அந்த இடிக்காமல் அப்படியே நகர்ந்து போகும், அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்லெஸ் மோட்டார், DLDC மோட்டார் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டைப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த மாடல் பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு டிஸ்பிளே வச்ச மாடல் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். மாடல் நேம் வந்துட்டு Y3 Ultra M3 Ultraன்ட்டு வரும். ரேட் வந்துட்டு வெறும் 5500 தான், 5500 வரும். ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதோட பில்ட் குவாலிட்டியும் பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு மாடல் காட்டினோம் பார்த்தீங்களா, Y3 Max, M3 Maxன்ட்டு, அதே மாதிரி மாடல் தான். இதில் வந்துட்டு டிஸ்பிளே வச்சு வரும் உங்களுக்கு. இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்துட்டு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறனால அதிலேயே வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். அப்படியே வந்துட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரானா, இதில் வந்துட்டு LED லைட்டு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்துட்டு டபுள் கேமரா, டபுள் பேட்ரி, ஆப்டிக்கல் எவிடன்ஸ் சென்சார் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு சார்ஜர் போடக்கூடியது பார்த்தோன்னா டைப்-Cல வந்துட்டு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே காட்டுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். சேஃப்டி கார்டோட வரும். அவ்வளோதான். அப்படியே நான் கீழே வச்சிடுறேன். கீழே வச்சுட்டு அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வந்துட்டு டிஸ்பிளே வச்ச மாடல் தான். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாடல் நேம் வந்துட்டு DJW M4 Ultraன்ட்டு வரும். இது இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டாக் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரோனில் வந்துட்டு நல்லா மூவிங் வந்துட்டு நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு எல்லோ கலர் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்துட்டு 2 கலர் தான் வரும். ஒன்று வந்துட்டு எல்லோ கலரு, இன்னொன்று வந்துட்டு ஒயிட் கலரில் வரும். நான் வந்துட்டு பேட்ரி போட்டு அப்படியே ஆன் பண்ணி காட்டிடுறேன். பேட்ரி பார்த்தோன்னா 2 பேட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு இது பார்த்தோன்னா டைப்-Cல சார்ஜர் போடுறது, ஒரு இது வந்துட்டு மைக்ரோ கேபிளில் வந்துட்டு சார்ஜர் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் எடுத்து காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு இதில் மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஒரு மொபைல் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்துட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா இது எடுத்து பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டேபிளாகவும் பறக்கும். கனெக்டிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா போதும் உங்களுக்கு. அவுட்டோரில் வச்சு பறக்கும்போது கரெக்டாக பறக்கும். ஏன்னா மேலே வந்துட்டு OS சென்சார் கொடுத்துருக்காங்க. லேசாக காற்றடிக்கும் போது அதுவே வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா. கேமரா கிளாரிட்டி வந்துட்டு காட்டுறோம் பாருங்கள். டீசெண்டாக இருக்கும், குறை சொல்ல முடியாது. நல்லா அருமையாக இருக்கும். 720 பிக்சல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி காட்டிடுறேன், இந்த அளவுக்கு இருக்கும்.
இதில் வந்துட்டு கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாடல் வந்துட்டு காட்டிடுறேன். அடுத்த மாடல் இப்போ காட்டுறது எல்லாமே வந்துட்டு ஜிபிஎஸ் மாடல் தான் வரும். ஜிபிஎஸ் மாடல் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு 5000 ரூபாயிலேருந்து இருக்குது, 5000லேருந்து இருக்குது. E88 Pro ஜிபிஎஸ்ன்ட்டு வரும். ஜிபிஎஸ் இதிலேயே போட்டிருக்கோம், அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஓட்டுறதுனா நீங்கள் அவுட்டோரில் வச்சு ஓட்டும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். இதுவும் யூனிவர்சல் பேட்ரி மாடல் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் ட்ரோன் எடுத்து காட்டிடுறேன். பெரிய சென்சார் எதுவுமே வந்துட்டு கொடுக்கல, இருந்தாலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நல்லாவே இருக்கும். அதாவது நீங்கள் ஜிபிஎஸ்லாம் ஆன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பறக்கும். உங்களுக்கு ஹைட்டுமே வந்துட்டு நல்லா போகும், லென்த்துமே வந்துட்டு நல்லா போகும். இதுலேயே வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்கிறனால இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு பட்டன் அழுத்திட்டா போதும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு லேண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷனுமே வந்துட்டு இந்த ட்ரோனில் இருக்குது. இந்த ட்ரோன்லாம் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு லிமிட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரோன்லாம் வேணும் அப்படின்னா உடனே வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இல்லை சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கடையோட மேப் லொக்கேஷனுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் நேராக கடைக்கு வந்து கூட வந்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த மாடல் காட்டிடுறேன். அடுத்த மாடல் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம கடையில் வந்துட்டு அதிகமாக சேலான ஜிபிஎஸ் ட்ரோன்னா இதுதான். நல்ல ஒரு பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு வச்சு வரும். ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி பார்த்தோம்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சேஃப்டி கார்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய சைஸ் சேஃப்டி கார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தோன்னா 2 பேட்ரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வரும் பேட்ரி. அப்படியே நான் பேட்ரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிஸ்பிளே காட்டிடுறேன். கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்கும். அப்படியே பவர் பட்டன் ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதில் பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் ஹைட்டு போகுது, லென்த்து போகுது, ஜிபிஎஸ் ஆனில் இருக்கா இல்லையா, கண்ட்ரோலரில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜர் இருக்குது, ட்ரோனில் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜர் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்தமாதிரி ஆப்ஷன் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரோனோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு வேறு லெவல். ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு நீங்கள் நார்மலாக இடித்தாலும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் எதுவுமே வந்துட்டு ஆகாது. பேட்ரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதில் வந்துட்டு 1080 பிக்சலில் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த கேமரா பார்த்தோன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு OS சென்சார் கொடுத்துருக்காங்க. லேசாக காற்றடிச்சா வந்துட்டு ஸ்டேபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க, வெளியில் வந்துட்டு ஓட்டும்போது ட்ரோனை இழுத்துட்டு போகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ட்ரோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இழுக்காது. காற்று அடித்தாலும் உங்களுக்கு அப்படியே தான் ஸ்டேபிளாக தான் பறக்கும். லைட்டாக உங்களுக்கு காற்று அடித்தாலும் கூட நகர்ந்து போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ப்ரெஸ்லெஸ் மோட்டார் வேறு கொடுத்துருக்காங்க. ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. சேஃப்டி கார்டுமே கொடுத்துருக்கிறனால உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு டேமேஜ் எதுவும் ஆகாது. அப்படி வந்துட்டு அடுத்த மாடல் காட்டிடுறேன். அடுத்த மாடல் பார்த்தோன்னா டைனலாக்கு. மாடல் நேம் வந்துட்டு DRDG 600C வரும். இதுவும் ஜிபிஎஸ் மாடல். இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். இதில் வந்துட்டு டபுள் கேமரா டபுள் பேட்டரி வரும். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்துட்டு 11000 வரும். 2 மேனுவல் பேப்பர். ஒன்று வந்துட்டு எல்லா ட்ரோனுக்குமே வந்துட்டு 2 மேனுவல் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு கேமரா வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு மேனுவல் பேப்பர். இன்னொரு மேனுவல் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ட்ரோனை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாத்தையும் இதில் வந்துட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ட்ரோன் வாங்கினாலுமே மேனுவல் பேப்பரை எடுத்து 1க்கு 2 3 வாட்டி படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு தெரியும். இதுலேயும் அதே மாதிரி தான் சின்னதாக வந்துட்டு ஒரு டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுலேயே எவ்வளோ தூரம் ஹைட்டு போகுது, லென்த்து போகுது, அது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கலாம். பேட்டரி பார்த்தோன்னா 2 பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வரும். டைப்-சியில் வந்துட்டு சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். அப்படியே நான் பேட்டரி போட்டு ட்ரோன் வந்துட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இந்த ட்ரோனில் வந்துட்டு சேஃப்டி கார்டு வந்துட்டு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஹைட்டு லென்த்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அருமையாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய லெவல் டிஜே பிராண்ட் அந்த மாதிரி பெரிய லெவல் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரோன் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு 120 மீட்டர் வரைக்கும் போகும். லென்த் வந்துட்டு ஒரு 250 மீட்டர் வரைக்கும் வந்துட்டு போகும். இதில் வந்துட்டு ஜிபிஎஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் டு ஹோம் பட்டன் வந்துட்டு பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த பட்டன் அழுத்திட்டா போதும், எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் லென்த்தாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்துட்டு லேண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அடுத்த மாடல் காட்டிடுறேன்.
அடுத்த மாடல் பார்த்தோன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு கேமரா கிளாரிட்டி அருமையாக இருக்கும். மாடல் நேம் வந்துட்டு காட்டிடுறோம், ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே மாடல் நேம் வந்துட்டு D30 D31 வரும். ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாடல் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. மேலே இருக்கிற டிசைன் மட்டும் தான் வேறு, இந்த மாதிரி தான் வரும். இந்த கிட்டில் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு சிங்கிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வரும். மைக்ரோ கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜர் போடுறது. கண்ட்ரோலர் பார்த்தோன்னா நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வரும். மேலே வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழேயும் வந்துட்டு மொபைல் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோனை எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட பில்டு குவாலிட்டியும் வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 7700 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ட்ரோன்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இது 10,000 வரைக்கும் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு கேமரா, கீழே ஒரு கேமரா, ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். இதில் எடுக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி பார்த்தோன்னா நல்லா அருமையாக இருக்கும். அப்படியே 4K வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு இதில் இந்த ட்ரோன்லேயும் வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்கிறனால ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே வந்துட்டு லேண்ட் ஆகிற ஆப்ஷன் அதுவும் வந்துட்டு இந்த ட்ரோனில் இருக்குது. அடுத்த மாடல் எடுத்து காட்டிடுறேன் உங்களுக்கு. எல்லா ட்ரோன்லேயும் வந்துட்டு 2 மேனுவல் பேப்பர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெக்கை, ப்ரொப்பலரு, அதுக்கப்புறமா ஸ்க்ரூ டிரைவர் எல்லாத்துலேயும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கழட்டி மாட்டும் போது அதில் எந்த மாதிரி இருக்கோ அதேமாரி வந்துட்டு கழட்டி மாட்டிக்கணும். அதையும் பற்றி நான் வேணால் இன்னொரு வீடியோவை வந்துட்டு எடுத்து போட்டு விட்றேன் உங்களுக்கு. அடுத்த மாடல் காட்டிடுறேன். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கம்மி ரேட்டில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். வெறும் 14,000 மட்டும்தான். பெரிய சைஸ் டிஸ்பிளே வச்சு வரும். மாடல் நேம் வந்துட்டு S28 GPS வரும். இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். பெரிய டிஸ்பிளே வச்சு வரும். இதுலேயே வந்துட்டு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு டைப்-C சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். பேட்டரி பார்த்தோன்னா 2 பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் வரும். ட்ரோனோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு அருமையாக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் அதே தான். ஹைட் வந்துட்டு 120 மீட்டர், லென்த் வந்துட்டு ஒரு 250 மீட்டர் வரைக்கும் போகும். இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு மொபைல் வந்துட்டு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். கேமரா கிளாரிட்டி காட்டிடுறோம், பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும். கேமரா வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அருமையாக இருக்கும். இது ஒரு லோ பட்ஜெட், உங்களுக்கு ஹை ரேஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதேமாரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்படி வந்துட்டு கீழே வச்சிடுறேன். அடுத்த மாடல் வந்துட்டு பார்த்துடலாம். அடுத்த மாடல் வந்துட்டு இப்போ நம்மள்கிட்ட ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அடுத்த மாடல் வந்துட்டு L3 Max GPS வரும். இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா லோ பட்ஜெட்டில் வந்துட்டு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும். இப்போ லேண்டு ப்ரொமோட்டரு இல்லை வீடியோ கிராப்பர்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்தமாரி ட்ரோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு இதில் வந்துட்டு அருமையாக கிடைக்கும். இதுலேயும் பார்த்தோன்னா ரெண்டு பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். ஒரு பேட்டரியோட டைமிங் வந்துட்டு ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ட்ரோனை எடுத்து காட்டிடுறேன். ட்ரோனோட பில்டு குவாலிட்டி வந்து பார்த்துக்குங்க. அப்படியே வந்துட்டு ட்ரோனுக்கு பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதில் எடுக்கக்கூடிய கேமரா வீடியோ ஃபுட்டேஜ் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டுற ட்ரோனில் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன். நீங்கள் ஏதாச்சும் ட்ரோன் வாங்க போகிறீங்க, இப்போ நான் காட்டின மாடலில் ஏதாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ கூட வந்துட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டரி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்துக்குங்க, நல்லா அருமையாக இருக்கும். இந்த ட்ரோனில் வந்துட்டு 3SS கிம்பிள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கழட்டுற மாதிரி வரும். இந்த கேமரா வந்துட்டு மேலே கீழே அப்படியே ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு ஷேக் ஆகாது. அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரோனுக்கு வந்துட்டு கண்ட்ரோலர் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா ட்ரோனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ட்ரோன் வந்துட்டு ஆன் ஆயிரும். அப்படியே நான் கீழே வச்சிடுறேன். அப்படியே கேமரா வந்துட்டு கிட்ட வந்து பாருங்கள். இது வந்துட்டு கேமரா வந்துட்டு அதுவே வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். 3SS கிம்பிள்னு சொல்லுவாங்க. இது இந்தமாரி இப்போ நீங்கள் வீடியோ ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா
இதில் எடுக்கக்கூடிய வந்துட்டு கேமரா கிளாரிட்டி வந்துட்டு ஷேக் ஆகாது, நல்ல ஒரு கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு 4K வந்துட்டு சினிமாட்டிக் கேமரா கொடுத்துருக்கறனால இதில் எடுக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி வந்துட்டு அருமையாக இருக்கும். அப்படியே வந்துட்டு கிட்ட வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு சைடில் வச்சுட்டு உங்களுக்கு ஷேக் பண்ணி காட்டுறேன். ட்ரோன் தெரியுதுங்களா? ட்ரோன் என்ன தான் ஷேக் பண்ணாலும் இதில் எடுக்கக்கூடிய கேமரா கிளாரிட்டி வந்துட்டு நல்லா அருமையாக இருக்கும். இந்தமாரி வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஹைட்லாம் வச்சுட்டு ஓட்டும்போது நல்ல ஒரு கேமரா ஃபுட்டேஜ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு லிமிட்டட் ஸ்டாக்கு தான், ஒரு 3 பீஸு 2 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ் வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு கிளியராக இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு. ஏன்னா மற்ற ட்ரோனுக்கும் இந்த ட்ரோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். இப்போ ப்ரொபோஷனல் நீங்கள் ஹை ரேஞ்சில் ஒரு 85,000 90,000 ரேஞ்சில் வாங்கக்கூடிய ட்ரோன் ஆப்ஷன் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்துட்டு கீழே வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ நான் காட்டின ட்ரோனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரோன் வேணும் அப்படின்னா, அப்போ இந்த ட்ரோனே வேணும் அப்படின்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம கடைக்கு வந்து வாங்குறேன்னா நம்ம கடையோட மேப் லொக்கேஷன் வந்துட்டு சொல்லிடுறேன். கரெக்டாக வந்துட்டு நுங்கம்பாக்கம், அதாவது சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு கடை இருக்குது. 123 மொபைல் ஷாப்ன்ட்டு வரும். நிறைய பேர் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க. எந்த ட்ரோனுக்குமே வந்துட்டு நம்மள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி வந்துட்டு கிடையாது. ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு ஜிபே பண்ணணும். ஜிபே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 நாளுக்குள்ளே வந்துட்டு பார்சல் போட்டுருவோம். எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். இன்றைக்கி போட்டோன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இந்த 2 நாளுக்குள்ளே வரும். இல்லை கடைக்கு வந்து வாங்குறேன்னா கடைக்கு வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி எந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த ட்ரோன் ஓகே அப்படின்னா நான் இந்த ட்ரோன் ஓகே அப்படின்னா கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ வந்துட்டு ஒரு 2-3 மாடல் வந்துட்டு எடுத்து இங்கே வந்துட்டு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த 4 மாடலையும் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க. ட்ரோன் வந்துட்டு எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வந்து மெத்தடில் வந்துட்டு ஓட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு டேமேஜ் ஆகாது. ஃபஸ்ட்டு எப்படிலாம் பேர் பண்ணணும் எந்த டைரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு 1500 ட்ரோனு. ஃபஸ்ட்டு நான் இதை வந்துட்டு ஃப்ளை பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரோன் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்துட்டு இந்த சைடு பார்த்தது மாரி இருக்கணும். இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு தான் ஓட்டணும். ஃபஸ்ட்டு இதான் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கண்ட்ரோலரில் வந்துட்டு இந்த பட்டன் அழுத்திட்டோம் அப்படின்னா லைட் எரியும். மூணாவது வந்துட்டு இந்த ஸ்டிக் வந்துட்டு மேலே பிடிச்சி வச்சுன்னா மோட்டார் வந்துட்டு ஆன் ஆகும். கீழே பிடிச்சிட்டோன்னா ஆஃப் ஆயிரும். எந்தெந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு எல்லா ட்ரோன்லேயும் இதே மெத்தடில் தான் வரும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே அழுத்தினா மேலே ட்ரோன் பறக்கும். அழுத்துறோம் பாருங்கள், மேலே அழுத்தினா மேலே போகும், கீழே அழுத்தினா கீழே வரும். அதுவே நீங்கள் லெஃப்ட் அழுத்தினோன்னா லெஃப்ட் ரொட்டேட் ஆகும், ரைட் அழுத்தினா ரைட்டு ரொட்டேட் ஆகும். இது வந்துட்டு ஹைட்டு ஏற்றி இறக்கி ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டிக் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுத்துனா முன்னாடி போகும், பின்னாடி எழுத்துனா பின்னாடி வரும், லெஃப்ட் எழுத்துனா லெஃப்ட் போகும், ரைட் எழுத்துனா ரைட்டு போகும். இதுதான் இப்போ நான் வந்துட்டு ட்ரோனை கீழே வச்சு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். இது சின்ன பசங்களுக்கு வாங்கி தரும்போது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும். அப்படியே வந்துட்டு அடுத்த மாடல் எடுத்து ஓட்டி காட்டிடுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த மாடல் வந்துட்டு 3500 ப்ரெஸ்லெஸ் மோட்டார், நல்ல ஒரு ஸ்டேபிளாக வரும். ஒரு பட்ஜெட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த ட்ரோனை எடுத்துக்கலாம். அப்படியே கீழே வச்சு பறக்க வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக பறக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒரு மெத்தடில் வந்துட்டு இது கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணிவிட்டு ஓட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு ட்ரோன் வந்துட்டு ப்ராப்பராக பறக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ட்ரோலரில் எதுவுமே பண்ணலை. இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக வந்துட்டு பறக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓகே தான். நல்லா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரோன்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் வந்துட்டு போட்டிருக்கோம். இது வந்துட்டு மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதையும் பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் வேணால் கூட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கூட. அடுத்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த மாடல் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் தான்.
இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு இடித்தாலும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வாங்கி தரும்போது தாராளமாக வாங்கி கொடுக்குற மாதிரி வரும். ட்ரோனை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே கீழே வச்சு ஓட்டி காட்டுறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த 8 வயசு அதுமாரி பசங்களுக்கு வந்துட்டு வாங்கி தரேன்னா தாராளமாக வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம். அவங்களே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளாக பறக்கும் உங்களுக்கு. எதுலேயாச்சும் இடிக்க போனாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு இடித்தாலும் டேமேஜுமே அந்த ஆகாது. அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு அடுத்த மாடல் வந்துட்டு எடுத்து உங்களுக்கு ஃப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த மாடல் வந்துட்டு Y3 Maxன்ட்டு M3 Maxன்ட்டு வரும். இது ரொம்ப நாள் கழிச்சு நம்மள்ட்ட ரீஸ்டாக் வந்திருக்கு. ரொம்ப டிமாண்டான மாடல். இப்போ இதில் வந்துட்டு ஆப்டிக்கல் அவேர்னஸ் சென்சார் எல்லாமே வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகும். நான் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க. ப்ரெஸ்லெஸ் மோட்டார் இருக்கிறனால நல்ல ஒரு கண்ட்ரோல் நல்ல ஒரு ஸ்பீடாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்படியே ஓட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டு இந்த ஆப்டிக்கல் அவேர்னஸ் சென்சார்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அழுத்திட்டோம் அப்படின்னா கை வச்சுன்னா நகர்ந்து போகும் உங்களுக்கு. திரும்பி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இடிக்காமல் வந்துட்டு உங்களுக்கு போகும். வேணாம் அப்படின்னா அந்த பட்டன் திரும்பியும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் பயம் இல்லாமல் தாராளமாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு 2nd ஃப்ளோர் வரைக்கும் போகும்.